வணக்கங்க. நம்ம 20 இலை கஷாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் நிறைய விதமான கேள்விகள். இதை வெறும் தண்ணியில் ஊற வைக்கலாமா அல்லது கோமியம் சேர்க்க வேண்டுமா? இதை வெறும் தண்ணியிலே ஊற வைக்கலாம், சரிங்களா? அடுத்து கோமியம் சேர்க்கலாம்னா தாராளமாக சேர்க்கலாம். பாதி தண்ணீர் பாதி கோமியம் அல்லது எவ்வளவு கோமியம் கிடைக்குதோ அதை கலந்து வச்சுட்டா இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் முழுசாகவே கோமியத்தில் இதை செய்யவா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அது நம்ம திறமை பொறுத்தது, சரிங்களா? தாராளமாக இதை செய்யலாம். அடுத்து ரெண்டாவது, நம்ம சொல்ல வேண்டிய அளவு, சொல்கிற அளவு 100 லிட்டர் தண்ணிக்கு 100 கிலோ இலைகள், 20 இலைகளும் சேர்த்து 100 கிலோ இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அது எப்படி உள்ளே போகும்? அப்படி உள்ளே போக வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாத்திரத்தில், அகண்ட வாயுள்ள பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு பாதி பாத்திரம் அல்லது 3/4 பாத்திரம் தண்ணி வச்சுட்டு கொதிக்க விடலாம். அந்த நல்லா கொதித்து வர்றப்ப இந்த இலைகளை அதில் போடலாம். அப்போ இந்த இலை என்னாகும், அதோடைய இறுக்கத்தன்மையெல்லாம் போய் தொலைன்னு ஆகி நிறைய இலையும் பிடிக்கும், அதே நேரத்தில் உள்ளே அமுங்கிடும். அதில் இருக்க சாரும் அந்த தண்ணியில் இறங்கிடும். இதில் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம், இன்னும் கொஞ்சம் இலைகள் போட்டுக்கிட்டே வரலாம். எவ்வளவு பிடிக்குதோ அந்த இலைகளை போட்டு கொதிக்க விட்டோம்னா அது இன்னும் நல்லா கொதிச்சு கீழே இறங்கும், தண்ணியும் சுண்டிரும், இலைகளும் உள்ளே இறங்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இலைகளை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற வச்சு, இந்த தண்ணீரும் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணீரையும் இந்த இலைகளையும் சேர்த்து அந்த ட்ரம்மில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதோடு இதை கலக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு அண்டாவில் நம்ம வேக வச்ச அளவு ஒரு 20 லிட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம 80 லிட்டரோட கலந்துக்கலாம். திருப்பியும் இன்னும் இலைகள் மிச்சம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணீர் வச்சு கொதிக்க விட்டு திருப்பியும் அதை கூட சேர்க்கலாம். எது முடியும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு எளிமையாக, அதே நேரத்தில் குறுகிய நாட்களில் ஒரு திறமையோட ஒரு திரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று செய்யலாம். இல்லை என்னால் கொதிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த இலைகளை சின்னதாக வெட்டலாம். அல்லது ஒரு குச்சியில் அடித்து அதோடைய பின்பக்கம் இறுக்கமாக இருக்கிற சூழ்நிலையை, அந்த நரம்புகளை இது பண்ணி அதை உள்ளே போட்டு கொதிக்க வச்சுக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரம் அது உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். தினசரி அமுக்கி வைக்கிற காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். அந்த மாதிரி செய்யலாம். அல்லது என்ன செய்யலாம்னா, ஒரு துணியில் போட்டு இந்த இலைகளை கட்டி இறுக்கமாக கட்டி, அதாவது வேஷ்டி துணி மாதிரி, பழைய வேஷ்டி துணி மாதிரி இருக்கக்கூடியதில் கட்டி அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு உள்ளே அமுக்கி வைக்கிற மாதிரி வச்சு மூடிடலாம். டைட்டாக மூடிடலாம். அப்போ கண்டிப்பாக அது உள்ளே இருக்கிற மாதிரி அமைப்பில் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 5 நாள் 7 நாள் கழித்து அந்த வேஷ்டி துணியெல்லாம் கழட்டிடலாம். அப்போ நல்லா ஊறி உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குது. எந்த முறை நமக்கு எளிமையாக இருக்கோ அதை செய்யலாம்.